ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 17th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சாட்டர்டே நடக்கக்கூடிய டே கேம். இந்த சாட்டர்டே எல்லா வீக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து 2 கேம்ஸ் வைப்பாங்க. ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டேல வந்து 2 கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 5th April 3:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், நம்ம சேப்பாக் சென்னையில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எந்தெந்த பிளேஸில் ரொம்ப முக்கியம். ஸோ 2 மேட்சஸ் இருக்க ரீசனுக்காக இந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 வீடியோமே நீங்கள் பார்க்கணும். ஒரு 15 to 18 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் சாய்ஸ் வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், கிராண்ட் லீக்கில் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐடியா நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஐடியா மேக் பண்ணக்கூடிய வீடியோ தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ ஐபிஎலோட பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மேட்ச் நம்பர் 15 கேகேஆர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கு அந்த மேட்ச் வரைக்கும் கணக்கெடுத்தது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எம்ஏஎல்எஸ்டி மேட்சை கணக்கில் எடுக்கலை. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் டெல்லி வந்து நம்பர் 2ல் இருக்காங்க, சிஎஸ்கே 8th பொசிஷனில் இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கொஞ்சம் டீசெண்டான ரன் ரேட்டோட வின் பண்ணாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 5 போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்பர் 6ல் இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. டிசி இந்த கேம் வின் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டேபிள் டாப்பராக போவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. லீடிங் ரன் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் தான் இருக்கார் சிஎஸ்கே டீமில். இது வரைக்கும் யாரும் இல்லை. பட் பர்பிள் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமது இருக்கார், 9 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை பற்றி பெருசாக ரீட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா பேசணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். எப்படி பார்த்திங்க அப்படின்னா சேப்பா கிரவுண்டு வந்து மற்ற கிரவுண்ட் கூட வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு, மற்ற கிரவுண்ட் கூட கம்பேர் பண்ணல. அட் த சேம் டைம் பால் நிறைய ஸ்பின் ஆகும். நம்ம தமிழ்நாடு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பின் ட்ராக் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மும்பையில் இருக்க மாதிரி ரெட் சாயில் விக்கெட் கிடையாது, பிளாக் சாயில் விக்கெட் நிறைய ப்ரொவைட் பண்ணுற ரீசனுக்காக ஸ்லோ மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 160 170 ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். 180+ அடித்தா சேஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு 4 கேம்ஸில் பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம ஓவரால் நம்ம பார்க்கல. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த கிரவுண்டில் இருந்திருக்கு. 2 டீம் கூட கம்பேர் பண்ணல. இந்த டீம் எந்த டீமில் வந்து நியூ பால் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு குவாலிட்டியான இந்த நியூ பால் ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாரு. ஒரு பெரிய பிரேக்லேருந்து வராங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விழுந்த 33 விக்கெட்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 23, செகண்ட் இன்னிங்ஸில் 10. ஸோ உங்களுக்கு பேஸ் பவுலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸை நீங்கள் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் நூர் அகமது மாதிரியான பவுலர்ஸ்க்கு குல்தீப் யாதவும் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த 2 பிளேயர்ஸுமே கோல்டன் பிக் அந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு நீங்கள் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பிக் பண்ணிக்கலாம். 10 ரன் ஹார்ட் பேஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலராக பிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸில் ஸ்டார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்பின் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சைனாமேன் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு மற்றபடியாக பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல்னு சொல்லி ஒரு ஸ்பின் யூனிட்டே இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஹெட்வெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் 30 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. 19 முறை சிஎஸ்கேவும் 11 முறை பார்த்திங்க அப்படின்னா டெல்லியும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 2 மேட்சஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி வந்து லாஸ்ட் சீசன் வந்து வின் பண்ணாங்க. இது வந்து விசாகப்பட்டினமில் நடந்த மேட்ச்சு. தோனி லாஸ்ட்டில் வந்து 2 6 வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார் நார்ஜேவை. கிட்டத்தட்ட டாப் பர்ஃபார்மன்ஸில் சிவம் துபே 18, ரவீந்திர ஜடேஜா 21 ஒரு விக்கெட்டு, எம்எஸ் தோனி பார்த்திங்க அப்படின்னா 37 ரன், 10 ரனாக்கு 3 விக்கெட் கிடச்சிருக்கு. அப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு அக்ஷர் பட்டேலுக்கு 1 விக்கெட் கிடச்சிருக்கு. முகேஷ் குமாருக்கு 3 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணும்போது கிடச்சிருக்கு. இப்போ சிஎஸ்கேவோட ஒரு பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனர் ருத்ராஜ் கெய்க்வாட் வரதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் அவர் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிளே கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் கேமில் ஜோஃபர் ஆர்ச்சர் போட்ட பால் பார்த்திங்க அப்படின்னா அவரோட கையில் பட்டிருக்கும். ரைட் எல்போவில் பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து ஹிட் ஆச்சு. அதே மாதிரி தான் ரியான் பராகுக்கும் ஆச்சு. 2 டீமோட கேப்டனுக்குமே அந்த குவாலிட்டி பேஸ் பவுலர்ஸ் வந்து ஹார்ட் லென்த் வீசினாங்க எக்ஸ்ட்ரா பவுன்ஸில். ஹேண்டில் இன்ஜுரியான ரீசனுக்காக இந்த மேட்ச் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து மிஸ் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் வந்து நமக்கு அஃபிஷியலாக கிடச்சிருக்கு. எம்எஸ் தோனி இந்த மேட்ச்சில்
சிஎஸ்கேக்கு கேப்டன்சி பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேப்பாக்கில் எம்எஸ் தோனியோட கேப்டன்சியில் இந்த சீசனில் ஒரு மேட்ச் பார்க்கறதுக்கான பாசிபிள் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ தோனியோட கேப்டன்சி இந்த மாதிரி இருக்கும். நம்ம ருத்ராஜ் கேக்வாட் மைண்ட் செட்டை வச்சு இவ்வளோ நாள் டீம் மேக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்கேஸ் தோனி 11ல் வந்து கேப்டனாக இருந்தார் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ டாப் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரவீந்திரா திரிபாதி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ருத்ராஜ் கேக்வாட், சிவம் துபே, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டன், ரவி அஸ்வின், நூர் அகமது, மதீசா பதிரனா, கலீல் அகமது. இதை வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் 11. நியூ பால் போலர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 2 போலர்ஸ் இது கூடவே அஸ்வினும் நியூ பால் போல் பண்ண போகிறாரு. மிட்ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்ரனா அண்ட் கலீல் அகமது போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ரவீந்திரா பிக் பண்ணலாமா? எஸ், கண்டிப்பாக பிக் பண்ணலாம். இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்ச்லேயுமே 40, 60, 65 அப்படின்னு சொல்லி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ராகுல் திரிபாதி ரிஸ்கி பிக் தான். 2வது பேட் பண்ணும்போது மட்டும் உங்களோட ஜிஎல் டீமில் நீங்கள் சம் டீம்ஸில் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ருத்ராஜ் கேக்வாட் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் ப்ளே பண்ணார்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. 30 ரன் மினிமம் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இந்த வென்யூலையும் 54 கிட்ட வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சிவிசி கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே. சிவம் துபே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் அந்த டீமில் இல்லை. ஸோ சைனாமேன் இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இருக்கார். ஆஃப் ஸ்பின்னர் தேவைப்படுச்சுன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை கூட அவங்க பவுல் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. லெக் பிரேக் பவுலருக்கும் குவாலிட்டியான ஒரு பவுலர் வச்சுருக்காங்க. ஸோ சிவம் துபே இந்த சீசனில் ஓப்பனாக சொல்லணும்னா ஃபார்மில் இல்லை, இம்பேக்ட் பிளேயராக தான் வராரு. ஒரு 50-50 ஆப்ஷனில் பிக் பண்ணுங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் பையனான விஜய் சங்கர். ஸோ இவர் இது வரைக்கும் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக 8 மேட்ச் ஆடி நம்பர்ஸ் பெருசாக இல்லை. பட் என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு 35 ரன் வரைக்கும் அடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் விஜய் சங்கரை கன்சிடர் பண்ணிக்கலாம். 3% இருக்கார பிக் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பிக் பண்ணலாம். இந்த வென்யூவில் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மினிமமாக 35 ரன் 30-35 ரன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைனில் ஃபீல்டிங் நிற்க போகிறாரு. இன்கேஸ் நான் சொல்கிறது ரேர் தான், பவுலிங் கொடுத்தாலுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா 80% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. எந்த இன்னிங்ஸ் வந்து இவரை அதிக இம்பார்ட்டன்ஸோடு பிக் பண்ணலாம்னா 2வது பேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது வந்து டே கேம், டியூ எதுவுமே இருக்காது, நல்ல வெயில் அடிக்கும் சென்னை பொறுத்த வரைக்கும். 2வது போலிங் பண்ண போகிறாங்க, 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஜடேஜாவோட இம்பார்ட்டன்ட் எப்பவுமே டே கேமில் இருந்திருக்கு. நான் ரீசெண்ட் டேஸில் பாஸ்ட் ஒரு 5 to 6 டேஸாக நான் நோட் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் இது. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னா ஜடேஜாட்டை வீசி கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு எம்எஸ் தோனி கேப்டன்சி பண்ண போகிற ட்ரீம் டீமில் வருவாரா ப்ரோ? லாஸ்ட் மேட்ச் வந்து வந்திருக்காரு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சேஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்பர்ஸ் எப்போவுமே ஏன்னா 5000 ரன்னுக்கு மேலே ஐபிஎல்ஸில் அடிச்சிருக்காரு. எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் இவரோட நம்பர்ஸ் வந்து சூப்பராக தான் இருந்திருக்கும். 2வது பேட்டிங்கில் தோனிக்கு உங்களோட கிராண்ட் லீக் டீமில் வாய்ப்பு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜெமி ஓவர்டன் ஃபஸ்ட்டு போல் செகண்ட் பேட்டில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் இவரோட பவுலிங் இனிஷியலாக கஷ்டப்படுத்துமா இந்த சேப்பாக்கலன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மேட்ச் சொல்கிறேன். ஸோ இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு T20 மேட்ச் நடந்துச்சு ஜனவரி 25, 2025 இந்த வருஷம் ஜனவரியில். ஸோ அதில் திலக் வர்மா வந்து குவாலிட்டியான பவுலிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இருந்து வின் பண்ணி கொடுப்பாரு. அந்த மேட்ச்சில் இவருக்கு நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. குறிப்பாக அவர் அந்த ஹர்திக் பாண்டியா விக்கெட்டை தூக்கின விதமாக இருக்கட்டும், இந்த பிச்சு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா ஆகும். ஸோ லாஸ்ட் கேம் கவுஹாத்தியில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்தது. இந்த கேம் வந்து ஜெமி ஓவர்டனுக்கு நீங்கள் 2 இன்னிங்ஸுமே அதிக வாய்ப்பு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். ஸோ அதுக்கடுத்தபடியே பெருசாக சொல்கிற அளவுக்கு பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. 2வது போல் பண்ணும்போது அஸ்வினை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜிஎல் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 விக்கெட் எடுத்திருக்காரு. டெல்லிக்காக ஒரு 2-3 வருஷம் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சம் பேட்ஸ்மேன்ஸ் பற்றி தெரியும். பட் இருந்தாலும் எம்எஸ் தோனி கேப்டன்சியில் நியூ பால் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா ஃப்ராஸ் மெக்கார்க் அண்ட் டுப்ளேசி ஓப்பனிங்கில் அந்த நியூ பாலை வந்து அந்த ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எப்படி பவுல் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நூர் அகமது நம்பிக்கையான பவுலர், போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பட் ஹெட் நம்பர்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுலிங்கில் மஸ்டான ஒரு சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மத்தீசா பத்திரனா. ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு bowling பண்ண போகிறாங்கன்னா சிவிசி, செகண்ட் bowling பண்ண போகிறாங்கன்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸுமே உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கலீல் அகமது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் bowling வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். லாஸ்ட் சீசன் கூட இவர் வந்து டிசிக்காக தான் ப்ளே பண்ணியிருந்தார். சம் பிளேயர்ஸ் பற்றின வீக்னஸ் வந்து தெரியும். இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2வது போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா சம் டீம்ஸில் ரேராக ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஸ்கிப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ப்ரோ. ருத்ராஜ் வந்து ஸ்கிப் பண்ணால் டீமில் ருத்ராஜுக்கு பதிலாக யார் வருவா? இது உங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்கும். தீபக் ஹூடா தான் வரப்போகிறாரு. ஸோ நான் சொல்கிறது போய் கிடையாது. ஸோ தீபக் ஹூடாக்கு தான் மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க. டாப்பில் இறக்க போகிறாங்க. அந்த நம்பர் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் ஹூடாக்கு அதிக சான்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேக் ரஷீதுங்கிற பையன் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக 2021 அண்டர்-19 மேட்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸு. ஸோ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக சிஎஸ்கேவோட கேம்பில் தான் இருக்கார், எடுத்து வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் ஆண்ட்ரே சித்தார்த் கிட்டத்தட்ட 18 வயசு தான் ஆச்சு, தமிழ்நாடு சேர்ந்து ஒரு அண்டர்-19 பிளேயர். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கப் அடிச்சுட்டு வந்தாங்க தமிழ்நாடு டெஸ்ட் டீமு. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸ் வந்தாலுமே உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்னால் அது வந்து ஷேக் ரஷீத். நிறைய புல் ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து ஸ்கோர் பண்ணுவார். ஸோ இது மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்தாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். தீபக் ஹூடா வந்தார்னா என்ன ப்ரோ பண்ணுறதுனா ஃபஸ்ட் பேட்டிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட், நட்ராஜன் 3 முறை, மோஹித் 1 முறை, அக்ஷர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. சிவம் துபையை பொறுத்த வரைக்கும் முகேஷ்குமார் 1 முறை, நட்ராஜன் மோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ராகுல் திரிபாட்டியை ஸ்டார்க்கு 1 முறை, நட்ராஜன் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் துஷ்மந்தா சமீரா 1 முறை, குல்தீப் 1 முறை, MS தோனியை மோஹித் 2 முறை, நட்ராஜன் 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போது சிஎஸ்கே டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா அவங்களில் யார்ட்டெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம்? ரவீந்திரா 1, கெய்க்வாட் 2, ஸோ நெக்ஸ்ட்டு ஜடேஜா. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூர் அகமது, மதீஷா பத்திரனா, கலீல் அகமது, இந்த மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. இந்த மேட்ச்க்கு இன்கேஸ் கெய்க்வாட் ப்ளே பண்ணலைன்னா 5 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பவுலிங் யூனிட் பற்றி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங் யூனிட்டில் இன்கேஸ் ரேராக போனீங்கன்னா நீங்கள் நூர் அகமது ஸ்லைட்லி ஸ்டாட்ஸ் வைஸாக, ஏன்னா 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. பட் சேப்பாக்கில் ஆடலை. சேப்பாக்கில் நல்ல நம்பர்ஸ் இருக்குது. ஸ்டாட்ஸ் வைஸாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நூர் அகமது ஹை பர்சன்டேஜில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ப்ளஸ் மிட்சல் ஸ்டார்க் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நியூ பால் நல்லா போல் பண்ணுவார். ரவீந்திரா இந்த கிரவுண்டில் என்ன தான் 40-60 அடிச்சிருந்தாலுமே லாஸ்ட் இயர் ஃபைனல் மேட்ச் வந்து உங்களுக்கு ரீகேப் பண்ணுறேன். அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்டார்க் போட்ட பாலாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டுக்கு போட்ட பாலாக இருக்கட்டும், அது எல்லாமே குவாலிட்டியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ ஸ்டார்க் வர்சஸ் ரவீந்திரா ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த 2 பிளேயர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் வந்து நம்ம ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் விஜய் சங்கர் நான் உங்களுக்கு பர்சனலி பிலீவ் பண்ணுறேன் ட்ரீம் டீமில் வருவார் அப்படின்ட்டு. 2வது ஓவர்டன் பற்றி உங்களுக்கு தெளிவாக பேசியிருந்தேன். மினிமம் 2 விக்கெட், ஏன்னா 3லேருந்து 4 ஓவர் போல் பண்ணுறாரு. 2 விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்கில் வந்தாருனாலுமே லாஸ்ட் கேம் ரொம்ப க்ளோஸாக போச்சு, முடிச்சு கொடுக்க முடியலை. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஏர்லியராக பேட்டிங் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒரு 20 to 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்க்குமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இது கூடவே சிவம் துபே ரேராக போகிறவங்க பிக் பண்ணிக்கலாம். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் டீமில் ரிஸ்கி பிக்ஸ் மட்டும் நான் சொல்லுறேன். பத்திரனா ஃபஸ்ட் பவுலிங் ரிஸ்கியான ஒரு சிவிசியாக இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கெய்க்வாட் ப்ளே பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு சிவிசியாக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தபடியாக ட்ரை பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது இந்த பர்டிகுலர் டீமில். ரேராக போனீங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் ஜடேஜாட்ட ஒரு சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்னு ஃப்ரான்ஸ் மெக்கார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஃப் டூ பிளஸிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அபிஷேக் பொருள், KL ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், ஸோ மோஹித் சர்மா, முகேஷ் குமார்னு சொல்லி வேறு லெவல் டீமாக இருக்காங்க. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மோஹித்தை ஸ்கிப் பண்ணி இல்லை முகேஷ்குமார் இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக நட்ராஜன் 11ல்
ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. நம்பர் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக நல்லா இருந்திருக்கு. இது அவரோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். சேப்பாக்கில் நிறைய கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஹேமந்த் பதானி நம்ம ஊரை சேர்ந்த பிளேயர் தான் பார்த்திங்க அப்படின்னா டெல்லியோட கோச்சராகவும் இருக்கார். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு நிறைய டைட்டில் அடித்து கொடுத்தவர். ஸோ அந்த ஒரு கெஸ்ஸிங் கரெக்டு அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக நட்ராஜன் வந்து 11ல் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபுல் 4 ஓவர்ஸ் 1 2 3 ஸோ 4 இந்த 4 போல்ஸ் போல் பண்ண போகிறாங்க. அக்ஷர் அண்ட் விப்ராஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் வந்து டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்சர் மெக்கா இருக்குது இந்த கிரவுண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ இனிஷியலாக கலீல் அகமது பாலில் கண்டிப்பாக ஒரு டாப் ஏஜ் வந்து சான்ஸ் கொடுக்க போகிறாரு. 50-50 ஆப்ஷனில் ப்ளே பண்ணுங்கள். ஒரு வந்தால் வருது போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். 36% பிக் பண்ணியிருக்காங்க. லோ பர்சன்டேஜ் தான். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டுப்ளசி சிஎஸ்கேக்காக நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. 20க்கும் மேற்பட்ட போட்டிகளில் 37 இந்த கிரவுண்டில் நம்பர்ஸ் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு. சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாகவுமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. லாஸ்ட் கேமில் கூட ஒரு 50 குவாலிட்டியாக அடிச்சிருந்தார். ஸோ 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 88% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அபிஷேக் போரல் க்ளவ் அவுட் பண்ண போகிறது கிடையாது. ஆஃப் ஸ்பின்னர் சிஎஸ்கே டீமில் ரவி அஸ்வின் வந்து இருக்கார். ஸோ இவர் விக்கெட் எடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த 24% இருக்காரா ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் இந்த ட்ராக் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக். ஸோ கேஎல் ராகுல் வந்து அவரோட கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டார். லாஸ்ட் கேமில் அவர் ஆடின ஷாட்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கான இருக்கும். அந்த ஸ்லாக் ஸ்வீப் வந்து மீடியம் பேஸில் அடிக்கிறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ பேட் கமின்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஓவர் தி மிட் விக்கெட் வந்து 6 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குற ரீசனுக்காக சேஃப் பிக்காக உங்களுக்கு அபிஷேக் போரல் நான் வந்து பிக் பண்ணுறேன். ராகுலுக்கு சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக நம்பர் எப்போவுமே சூப்பராக இருக்கும். பட் போரல் இந்த கிரவுண்டை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு 40 பாலுக்கு 50, 30 பாலுக்கு 40ன்னு ஆடக்கூடிய டைப் ஆஃப் பேட்ஸ்மேன். ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஒரு 30+ ரன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் இவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக லோகேஷ் ராகுல் பொறுத்த வரைக்கும் 77%. ஃபஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். க்ளவருக்கு இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸில் இவருக்கு தான் ஃபேண்டசி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை சேஸில் பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராக்கில் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்படுவார். பட் ஆஃப் ஸ்பின் போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் ரவீந்திரா இன்கேஸ் கான்வே உள்ளே வரதுக்கான பாசிபிள் கூட இருக்கலாம். மேபி அது அந்த ஓவர் 10 உட்கார வச்சுட்டு அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ அது வந்து ஆஃப்டர் லைன் அப் தான் நமக்கு தெரியும். நான் உங்களை ரொம்ப குழப்ப விரும்பலை. ஸோ இன்கேஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங் வந்தாங்க, இல்லை மிடில் ஆர்டர்ஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டப்ஸ் 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுவார். செகண்ட் பேட்டிங்கில் ஸ்டப்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அக்ஷரை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். குவாலிட்டி பவுலர் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் நீங்கள் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங் வந்தால் ஒரு 15 ரன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி அசுதோஷ் சர்மா இந்த கிரவுண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரா? இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது சேஸ் பண்ணி கொடுக்குறது தான். பட் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக 2 கேம்லேயுமே சேஸில் பெரிய நம்பர்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அவரால் முடிச்சு கொடுக்க முடியுமா இந்த கிரவுண்டில் அப்படின்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி பேட் பண்ணாமல் இருக்கார் அந்த கிரவுண்டில். செகண்ட் பேட்டிங் ஒரு 50-50 ஆப்ஷனில் போங்க. 13% தான் பிக் பண்ணியிருக்காங்க. விப்ராஜிங்கம் பொறுத்த வரைக்கும் இவரோட குவாலிட்டி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் கேமில் விக்கெட் கிடைக்கல. ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டு போல் பண்ண போகிறாங்க டெல்லி அப்படின்னா 20% இருக்கக்கூடிய விப்ராஜை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டாருக்கு வந்து உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். சிஆர்விசி கொடுக்கலாமான்னா ரிஸ்க். என்னை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 விக்கெட்டே அவர் எடுத்தாலுமே கேப்டனாக வரதுக்கான பாசிபிள் கம்மி. ஸோ அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் போலிங் குல்தீப் வந்து மஸ்ட் பிக்கு. அதுலேயும் குறிப்பாக 2 இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்பர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வெனியூவில் ஒஸ்ட்டாக இருக்குது. டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 100 ரகமது குல்தீப் யாதவ் இந்த 2 பேருமே ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ஸ்லைட்லி 190, ஏன்னா டே கேம் அப்படிங்கிற ரீசனுக்காக பால் நல்லா பேட்டுக்கு வரும். 180 to 190 வரும். ஸோ சேஸ் பண்ண டீமு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான பாசிபிள் இருக்குது. 2வது போல் பண்ணும்போது லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன்ஸ்ட்டை நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஹித் சிஎஸ்கே காண்டி நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. 15 மேட்ச் ஆடி 19 விக்கெட் இந்த வெனியூவில் எடுத்திருக்காரு. 2வது போல் பண்ணும்போது அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். 5% பிக் பண்ணியிருக்காங்க. 11ல் இருந்தாருன்னா 2வது போல் பண்ணும்போது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக அப்படின்னா மோஹித்தை ப்ளே பண்ண வைப்பாங்க.
முகேஷ் குமாருக்கு பதிலாக தான் நட்டு உள்ளே வருவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. 4% நட்ராஜன் பிக் பண்ணியிருக்காங்க. முகேஷ் குமாருமே நீங்கள் ஸ்லைட்லி செகண்ட் பவுலிங் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். முகேஷ் குமார் நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, விக்கெட் வந்து அன்பிரடிக்டபுளாக எடுப்பார். ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டார், க்ரூஷியல் டைமில் விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டார். டெத்தில் இப்போ ஒரு 60 ரன் தேவை 6 பாலுக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே நுழையக்கூடிய அளவுக்கான டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ கன்சிடர் பண்ணுறவங்க ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 2-3 டீமில் தொடர்ந்து நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 11ல் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நட்டு மட்டுமே உள்ளே வருவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸர் மெக்கார்க்கு 100 ஒரு முறை, அஸ்வின் ஒரு பாலுக்கு ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு அஸ்வின். ஸோ நாத்தன் எலிஸ் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. டுப்ளேசி பொறுத்த வரைக்கும் 103 முறை 10 பாலில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து ஃபேஃப் டுப்ளேசி லெஃப்ட் ஆம் சைனாமேனுக்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் தான். பிக் பேஷ் லீகில் கூட பேடி டூலின்னு சொல்லி ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ் பிளேயர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அகேன்ஸ்டாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நாத்தன் எலிஸ், சாம் கரன், கலீல் அகமது ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. போரால் அஸ்வின் ஒரு முறை, நாகர்கோட்டி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கேஎல் ராகுல 10 ரன் ஒரு முறை, சாம் கரன் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ரன் ஒரு முறை, அஸ்வின், கலீல் அகமது எல்லா பவுலர்ஸுமே ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அசுதோஷை ஜடேஜா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை 10 ரன்னா 2 முறையும். ஸோ அதில் ஒரு பால் செம்ம யாக்கரு, குவாலிட்டி யாக்கராக போல் பண்ணியிருந்தார். அஸ்வின் ஒரு முறை, சாம் கரன் ஒரு முறை, முகேஷ் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டெல்லி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் ஃபேஃப் டூப்ளேசி இருக்கார், கேஎல் ராகுல். ஸோ ஸ்டப்ஸ் கூட 60+% நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், இந்த அக்ஷர் பட்டேல் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு நீங்கள் யார்கிட்டலாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் இதில் ஸ்டப்ஸ் வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு கொஞ்சம் ரிஸ்கி பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு செகண்டாக போல் பண்ணும்போது ஸ்டார்க்காக கூட நீங்கள் இந்த டீம்லேருந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. இதில் அபிஷேக் போரலுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2வது பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட்டு முகேஷ் குமார் ப்ளே பண்ணுறாருன்னா செகண்ட் போலிங் மட்டும் போகலாம். இல்லை நட்ராஜன் ப்ளே பண்ணார்னா 2 இன்னிங்ஸுமே நட்ராஜனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விப்ராஜ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரேராக செகண்ட் போலிங் பிக் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து இதுதான் வந்து பாசிபிள் ஆனாக இருக்குது, நட்ராஜன் உள்ளே வரலாம், நீங்கள் விப்ராஜிட்ட போகிறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிஸ்கி சிவிசி. ஸோ ஃபஸ்ட்டு மோஹித் சர்மா 2வது போல் பண்ணும்போது உங்களுக்கு ஹை ரிஸ்கி பிளேயராக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கி பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் எனக்கு தெரிஞ்ச சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த டீமில் இதுக்கு மேலே ரிஸ்க் இருக்கக்கூடிய அளவுக்கான பிளேயர்ஸ் இல்லை. ஸோ அக்ஷர் பட்டேல் ஓரளவுக்கு எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கெய்க்வாட் அண்ட் ஃபேஃப் டூப்ளேசிஸ், ரவீந்திரா பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ஸ்டார்க், நூர் அகமது, 10 ரன்னா. அடுத்ததாக குல்தீப் யாதவ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ரவீந்திரா, வைஸ் கேப்டன் வந்து கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, 1 or 2 கமெண்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரெடிக்ஷனுக்கும் நீங்கள் லாஸ்ட்டில் கொடுக்குற டெமோ டீமுக்கும் சம்மந்தமே இல்லையே ப்ரோ, டெமோ டீம் சேஃபாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்லாம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிம்பிள் விஷயம் தான், சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது ரிஸ்க்காக ஒரு டீம் மேக் பண்ணுறோம் அப்படிங்கன்னா ஐடியா கொடுக்கறது வேறு, டீம் காமிக்கிறது வேறு. இப்போ நம்ம இந்த டீம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதே டீமை நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இது வந்து டெமோ தான், எந்த இன்னிங்ஸ்னாலும் எந்த டீம்னாலும் மாறலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே பிடிச்சா ஒரு டீம் வரும், செகண்ட் பேட்டிங் சிஎஸ்கே பிடிச்சா ஒரு டீம் வரும். ஸோ அதனால் நார்மலான ஒரு டெமோ டீம் ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனோட நார்மலாக கொடுப்போம். இதை அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கிளிக் ஆகாது. ஏன்னா இதே மாதிரி தான் 100 பேர்னா 100 பேருமே டீம் போடுவாங்க. ஸோ நம்ம டெலகிராமில் கொடுக்கக்கூடிய டீம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபஸ்ட் கம்பெனியும் சேனல் லிங்க் வச்சுருக்கோம், லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீகில் டீம் எப்படி மேக் பண்ணுறது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு உடனே ஷோ ஆகும். ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.